Mritu towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. எவன் ஒருத்தவங்க கௌரவத்துக்கு குறுக்க வரான்னு சொல்லி இதே வீட்டில் வச்சு உயிரை பறிச்சிங்களோ அதே வீட்டு பொண்ணு வந்து இந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கால, அதான் விதி. யோ, என்ன பேச்சு பேசுற? அடிச்சான் புடிச்சான்னு பேசிட்டு இருந்தா தூக்கி வெளியே போட்டுருவோம் உன்னைய. ஏப்பா, ஏன் இவ்வளவு ஆவேசப்படுற? அந்த வீட்டு பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்து உன் தலை மேல, அதாவது மாடியில வந்து உட்கார்ந்துருக்கால, இப்படி வந்து உட்காருவான்னு நீ கற்பனை பண்ணி பாத்தியா? ஒரு பொண்ணை கொலை பண்ற அளவுக்கு போயிட்டீங்கல்ல, ஆனா அது உங்களால முடியல. ஏன்? எல்லாம் அந்த சக்தியோட விளையாட்டுப்பா. சக்தி புத்திட்டு எந்திரிச்சு முதல்ல வெளியே போய. எந்த கொம்ப வந்து என்ன பேசினாலும் இந்த கல்யாணம் நடந்தே தீரும். போய வெளிய போயா. கதிரே, நீ சும்மா இருமா கொஞ்சம். காசுங்க அரை காசுங்க சிங்கி அடிக்கிறவனா வந்து உட்காந்துக்கிட்டு பேசுற பேச்ச பாரு. யோ, நெஞ்சு போயா. இந்தாருங்க, வார்த்தைய பார்த்து பேசுங்க. இவர் வந்து உங்க சொந்தக்காரா இருக்கலாம், அதுக்குன்னு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுவேலா? இவர் யார் தெரியுமா? இவர் வயிறு சாபப்பட்டா மண்ணோட மண்ணா பேருவியே சொல்லிட்டேன். ஒரு ஜென்மம் கிடையாது, 7 ஜென்மத்துக்கு விளங்கவே மாட்டேன். நடு வீட்டுல நின்னுகிட்டு என்ன பேச்சு பேசுற? இத பாரு தம்பி, அவன் தப்பா பேசிட்டான் ஐயா. எதுவும் மனசுல வச்சுக்காத. இந்தாரு, நீ மனசு நொந்து என் பிள்ளைகளை சபிச்சிடாத. உன் கால்ல வேணாலும் விழு. என்னக்கா இது? இதுக்குக்கா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ என் காலில் விழுந்து அந்த பாவத்தை நான் சுமக்கணுமா? அக்கா, உனக்கு ஞாபகம் இருக்கா? சித்திரை மாசம் நடக்கிற சிவகாமி அம்மா கோயில் திருவிழாவில் லட்சக்கணக்கான மக்கள் கூடுவாங்க. நீ என் கையை பிடிச்சு கூட்டு போவ இல்லையா? அந்த கூட்டத்தில் நான் தப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக என் கையை இறுக்கி பிடிச்சிருப்பியே. அந்த தழும்பும் வலியும் இன்னும் எனக்கு இருக்குக்கா, இருக்கு. இந்த தலைமுறைக்கு அந்த பாசம் எல்லாம் புரியாதுக்கா. அவன் பேசுனதை பத்தி நான் ஒன்றும் நினைக்கலக்கா. நான் தூக்கி வளர்த்த பிள்ளை தானே, பேசிட்டு போறான், விடுக்கா. அக்கா, நான் அந்த புளியங்குடி மதுரை வீரனுக்கு தொண்டு பண்றதுக்காக பிறந்தவன். இந்த மாதிரி பேசுறவனுக்கெல்லாம் நான் பதில் கொடுக்கணும்னு நினைச்சா எனக்கு அவனுக்கு என்னக்கா வித்தியாசம்? இதை நான் பெருசா எடுத்துக்கல, பெருசா எடுத்துக்கவும் மாட்டேன். ஏக்கா, ரத்த பந்தம், சொந்தக்காரங்க, சொக்காரங்க பார்த்தா அருள்வாக்கு வரும். நான் அந்த புளியங்குடி மதுரவர்கிட்ட மனம் உருகி கேட்கிறேன். அவன் என்ன சொல்றானோ அதை அப்படியே சொல்றேன். இன்னொரு விஷயம் தெரியுமாக்கா? அவன் சொல்றதை அப்படியே சொன்னா நீங்க எல்லாம் தாங்க மாட்டீங்க. அதனால எவ்வளவு பூடகமா சொல்ல முடியுமோ அப்படி சொல்லிட்டு இருக்கேன். அக்கா, ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன். இந்த வீட்டு வாரிசோட கல்யாணத்துல பெரிய பிரளயமே வெடிக்கும். பெரிய உயிர் சேதம் நடக்கும். இந்த கல்யாணம் இந்த குடும்பத்தையே தலைகீழ புரட்டி போட்டுரும். இந்த குடும்பம் 2 பட்டு போகும். ஒன்னு வாழும், இன்னொன்னு வீழும். இது நான் கும்பிடுற அந்த புளியங்குடி மதுரை வீரன் மேல சத்தியம். பரஞ்சோதி, கிளம்புடா. நாளை கண்டபடி உளறிட்டு போறாருண்ணே. தாருங்கண்ணே, நீங்க நினைச்சபடி இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். இல்லடா, இல்ல. என் தம்பியை பத்தி நீங்க எல்லாம் சாதாரணமா நினைக்கிறீங்க. அவன் பேசலப்பா, அவனுக்குள்ள இருக்கிற சாமி பேசுது. ஏப்பா, கொஞ்சம் கவனமா இருங்கப்பா. யாருக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. நல்ல காரியம் நடக்கிற போது வீட்டில் ஒப்பாரி வைக்காதம்மா, தைரியமா இருமா.
ஏமா அறிவே கதிரே அண்ணே, ரெண்டு பேரும் என் கூட வாங்க. எங்கண்ணே? தர்ஷனுக்கு கல்யாணம் நடக்கும்னு குறி சொல்லிட்டு போயிருக்காருல்ல, ஆ, நடத்தி காட்டுவான் வாங்க. ஒன்று வாழும், இன்னொன்று வீழும். பெரிய உயிர் சேதம் நடக்கும். இந்த கல்யாணம் இந்த குடும்பத்தையே தலைகீழ புரட்டி போட்டுரும். இந்த குடும்பம் ரெண்டு பட்டு போகும். இந்த வீட்டு வாரிசோட கல்யாணத்துல பெரிய பிரளயமே வெடிக்கும். அம்மா எங்கே போய் முடியும்னே தெரியல. எதுக்குமா, எதுக்காக இப்படி எல்லாம் பிரச்சனை வருது? வேண்டாம்மா, வேண்டாம். இதுக்கு மேல எங்களை சோதிக்காது. தாங்குற சக்தி எங்களுக்கு இல்ல இல்ல. எங்களை நீதாம்மா காப்பாத்தணும். அக்கா, நாங்க சாருபாலா மேம்கிட்ட பேசிட்டோம். நிச்சயமா ஞானம் மாமா வெளியே வந்துருவாரு. ஞானம் வெளியில வரதை தாண்டி தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும் ஜனனி. அதுதானே ரொம்ப முக்கியம். நிச்சயமாக்கா, அது நடக்கிற வரைக்கும் நான் விடவே மாட்டேன். அண்ணி, இந்த விஷயத்துல சக்தி நம்ம பக்கம் தான் நிக்க போறான். எங்கெல்லாம் செய்யறது நியாயமா சக்தி? அந்த ஆள் இத்தனை வருஷம் நாயா கடந்திருந்ததுக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை உங்க அண்ணனுக்கு தேவையா? அப்படி என்ன தப்பு பண்ணிவிட்டாரு அந்த ஆளு? கொண்டு போய் ஜெயில வச்சிருக்காங்களே. இந்த அவர் அண்ணன் பேசினாருன்னு ஒரு நாள் தூக்கு மாட்டிக்கிற போன ஆள் அந்த ஆளு. புரியல, தான் ஆடலைனாலும் தான் சதையை ஆடுவாங்களே. அந்த மாதிரி எந்த ஒரு விதியுமே அவங்களுக்கு பொருந்தாதுல்ல. என்ன பண்றதுன்னே எனக்கு புரியல. நீ எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஞானகிட்ட என்னத்த சொல்லி ஒத்துக்க வச்சாங்கன்னு எனக்கு புரியல. ஞானாவது கொஞ்சமாச்சும் யோசிச்சிருக்கணும்ல. இவங்க சொன்னாங்கன்னு ஜெயிலுக்கு போறதெல்லாம் சுத்த மடத்தனம். யாருக்காண்டி இல்லைனாலும் பிள்ளைக்காண்டியாவது யோசிச்சிருக்கணும். நீ சக்தி, நடந்ததை பத்தி பேசி ஒரு யூஸும் இல்லை.